வணக்கம் மக்களே, வெந்தயத்துடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வெந்தயம் அப்படின்னு சொன்னாலே வெந்தயம் வந்து ஒரு குளிர்ச்சியான பொருள். ஸோ வெந்தயத்தை நம்ம இந்த கோடை காலத்தில் பயன்படுத்துகிறோம், எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களை நம்ம குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம், நம்மளுடைய உடலை குளிர்ச்சி அடைய வச்சுக்கலாம். ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, நிறைய மருத்துவ பலன்கள் வெந்தயத்தில் இருக்குது. வெந்தய விதையில் இருக்கக்கூடிய அல்கலாய்டுகள் பசியை கூட்டும், நரம்புகளை பலப்படுத்தும். வெந்தய கீரை குளிர்ச்சியை உண்டாக்கூடிய தன்மை கொண்டு இருக்குது. இந்த சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவ முறைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் மருந்தாக பயன்படுது. சீதபேதி, மூல நோய் எல்லாத்தையுமே குணப்படுத்துறதுக்கு, முடி உதிர்தல், தோல் நோய், வாயு தொல்லையை போக்குறதுக்கும் வெந்தயம் பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் ஏராளமான நன்மைகள் வெந்தயத்தில் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம விரிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணிக்கோங்க. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இருதய பிரச்சனையை தீர்க்கிறது வெந்தயம். வெந்தயத்தில் அதிக அளவு ஃபைபர், நார் சத்து இருக்கிறதால இதயத்தை பலமாக்குது. இதனால உங்களுடைய இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை வந்து இந்த வெந்தயம் தடுக்க உதவிகரமாக இருக்கும். ஸோ இதயத்தினுடைய சுவர்களில் ஏற்படக்கூடிய வீக்கம், தமனிகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் போன்றவற்றை எல்லாம் குறைச்சி உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக வச்சு இதய பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக வெந்தயம் இருக்கு. இதயம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் வெந்தயம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து உங்களுடைய அந்த தலைமுடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியையும் கருமை நிறத்தையும் கொடுக்கும். எனவே வந்து கூந்தல் தைலங்கள் மற்றும் எண்ணெய் தயாரிப்புகள், அதாவது இந்த வெந்தயத்தால் ஆயிருக்கக்கூடிய எண்ணெயை வந்து நீங்கள் உங்களுடைய தலைமுடிக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய தலைமுடி நன்றாக வளர ஆரம்பிக்கும். முடி கொட்டுதல் இது போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய முடி கருகருன்னு அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். பசியின்மையை தீர்க்கும் வெந்தயம். வெந்தயம் வந்து தொடர்ந்து சாப்பிட்றதால செரிமான திறன் வந்து உங்களுக்கு மேம்படும். இதனால வந்து பசியின்மை பிரச்சனையும் உங்களுக்கு தீரும். ஸோ இப்போ பசியின்மை பிரச்சனை எதனால வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து பசி எடுக்கல, நான் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க சாப்பிட்ருக்கக்கூடிய உணவுகள்லாம் செரிமானம் ஆகலை அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அந்த உணவு துணுக்குகளை வந்து உடைக்க முடியாத அவங்களுடைய செரிமான மண்டலம் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நீங்கள் சாப்பிடும்போது செரிமான திறனை வந்து மேம்படுத்தும். ஸோ உங்களுக்கு அந்த நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் மிகவும் எளிமையான முறையில் ஃபாஸ்ட்டாக வந்து செரிமானமாக ஆரம்பிக்கும். ஸோ வயிற்று பொறுமெல்லாம் நீக்கி குடலை உங்களுக்கு சுத்தமாக வச்சுக்கும். இதனாலே உங்களுக்கு இந்த பசியின்மை நோயை வந்து தீர்க்கக்கூடியதாக வெந்தயம் இருக்குது. பசியின்மை நோயை குணப்படுத்தி கொள்ளவும் வருங்காலத்திலையும் நீங்கள் பசியின்மை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெந்தயத்தை தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளில் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மாதவிடாய் வலி தீர்வதற்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி மற்றும் அசௌகரியத்திற்கு வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்குது. வெந்தயத்தை தொடர்ந்து உண்டு வந்தால் தவறக்கூடிய மாதவிடாய் மற்றும் திட்டுகள் போன்று சூட்டினால் ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் நீங்கும். மாதவிடாயின் போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சௌகரியத்தை முற்றிலுமாக இந்த வெந்தயம் குறைக்கும். எனவே நீங்கள் இந்த வெந்தயத்தை உட்கொள்வதால் மனநிலை சுழற்சி, மன அழுத்தம், பிடிப்புகள் மற்றும் அசாதாரண பசி வேதனை போன்றவையெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் வந்து நின்று இந்த அறிகுறிகள்லாம் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சர்க்கரை அளவை உங்களுடைய பிளட்ல குறைக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் அதிக அளவு கரையக்கூடிய நார் சத்து, ஃபைபர் இருக்கு. இது ஜீரணத்தினுடைய வேகத்தை குறைத்து கார்போஹைட்ரேட்டுடைய உணவுகளை வந்து உண்ணக்கூடிய அளவையும் உங்களுக்கு குறைக்கும். எனவே உங்களுடைய பிளட்ல வந்து சுகருடைய அளவை இதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சர்க்கரை நோயாளிகள்லாம் கண்டிப்பாக வெந்தயத்தை வந்து தினமும் உங்களுடைய உணவுகளில் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி முடியாமல் போனால் வாரத்தில் 2 தடவை 3 தடவையாவது உங்களுடைய உணவுகளில் வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். சுகர் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து விடுபட்டுடலாம். தேவையற்ற கொழுப்பு உங்களுடைய உடலிருந்து வெந்தயம் குறைக்குது. வெந்தயத்தை தொடர்ந்து நீங்கள் உணவில் எடுத்துக்கொண்டு வந்தீங்க அப்படின்னா தேவையற்ற ஊளை சதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொழுப்புகள் உங்களுக்கு முற்றிலுமாக குறைக்கப்படும். இதனால் உங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வராது, ஸ்ட்ரோக் பிரச்சனை வராது, கை கால் பிடிப்புகள், வாயு பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு எதுவுமே வராது. முற்றிலுமாக இது வருவது தடுக்கப்படும். ஸோ இந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற கொழுப்பு கொலஸ்ட்ரால் வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கும் வெந்தயத்தை வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாகவும் வெந்தயம் இருக்குது. அதுக்காகவும் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் காலை வேளையில் வெந்தயத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா நாள்பட்ட உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் வாயு பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்ந்து போயிடும். உங்களுடைய உணவை வந்து செரிமானம் செய்வதோட வயிற்றை வந்து நன்கு சுத்தமாக வைத்திருக்கிறதுக்கும் இந்த வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. தொண்டை புண்ணுக்கு நிவாரணம் தரக்கூடியதாக வெந்தயம் இருக்கு. தொண்டையில் ஏற்படக்கூடிய அல்சர், அப்புறம் புண், அப்புறம் வலி மற்றும் கொப்பளங்கள் ஆகியவற்றை வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் நீக்குது. இதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருமல், தொண்டை கரகரப்பு இதுலேருந்தும் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஸோ அந்த தொண்டை புண் பிரச்சனை இது சார்ந்த உங்களுக்கு இந்த குடல் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுது, தொண்டை புண்ணெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் வெந்தயத்தை எடுத்துக்கலாம்.
கிட்னி பிரச்சனைக்கு தீர்வு தருகிறது வெந்தயம். சிறுநீரகத்தில் வந்து கற்கள் மற்றும் தொடர்ந்து எரிச்சல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வெந்தயத்தை நீங்கள் முதல் நாள் இரவு வெதுவெதுப்பான நீரில் ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீரக எரிச்சல் உங்களுக்கு முற்றிலுமாக குறையும், கிட்னி பிரச்சனைகள் உங்களுக்கு முற்றிலுமாக தீரும். ஸோ அந்த சிறுநீரக கற்களை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது அந்த சிறுநீரக கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு வெளியேறிடும். அந்த கற்கள் உருவாகக்கூடாது, சிறுநீரகம் ஆரோக்கியமாக பலமாக தன்னுடைய வேலையை செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் இப்போ இருந்தே வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. உடல் சூட்டை குறைக்கும் வெந்தயம். ஸோ மிக முக்கியமான ஒரு பலன் இந்த கோடை காலத்தில் நீங்களாம் தெரிஞ்சிக்க வேண்டிய பலன் இதுதான். உங்களுடைய ஹீட்டை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். வெந்தயத்தை ஊற வைத்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நெஞ்சு எரிச்சல் மற்றும் ஒவ்வாமை அலர்ஜி எல்லாம் உங்களுக்கு வந்து தீர்ந்து போயிடும். தொண்டையில் புண்ணால் ஏற்பட்டக்கூடிய இடங்களில் வெந்தய நீர் படக்கூடிய அளவுக்கு நல்ல இதமாக நீங்கள் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடல் சூட்டை தணிச்சிடும், உங்களுடைய தொண்டை புண்ணியும் இது வந்து குணப்படுத்திடும். ஸோ இந்த மாதிரி கோடை காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி வெந்தய தண்ணீரை நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு அந்த ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அந்த உடல் சூடு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்படும். ஸோ கோடைக்காலம் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். வெந்தயத்தில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு வெந்தயத்தை தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.